வணக்கம் நட்பூக்களே. தமிழ் தியாகராஜனின் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமலும் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த ஸ்டோரிக்கு தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூமழை 8. சாரதாம்பாள் கொடுத்த பொருட்களை புன்னகையோடு பெற்று கொண்டவள் அவற்றை அவரிடமே கொடுத்துவிட்டு, கல்யாணத்துக்கு போட்டுக்கிறேன், அதுவரை உங்ககிட்டயே இருக்கட்டும் என்று கூறினாள். ஹோமில் குழந்தைகள் புது துணிக்கே ஏங்கும் நிலையில் தான் புது நகையோடு வலம் வர விரும்பவில்லை. அவளும் ஒரு நேரத்தில் ஏங்கியவள்தானே. நேரம் போகவில்லை என்று போனை நோண்டி ஷாப்பிங் ஆப்பில் நுழைந்து அழகாக இருக்கிறதென்று புது துணி வாங்கும் பழக்கம் வாடிக்கையாகிவிட்டது. ஆனால் இதுபோல் அனாதைகளாக உருவாக்கப்பட்ட குழந்தைகளுக்கோ புது துணி என்பது வானில் தோன்றும் விடிவெள்ளி போல என்றோ ஒரு நாள் அதிசயமாக கிடைக்கிறது. பலரும் தங்கள் குழந்தைகளுக்கு சிறியதாகி விட்டதால் கழித்து வைக்கப்பட்ட பழைய துணிகள் கூட இவர்களுக்கு புது துணியே. கண்கள் நிறைய சந்தோஷத்தோடு ஆசையாக அணிந்து கொள்கின்றனர். அம்மா, இது போக மீதம் எவ்வளோ காசு இருக்குமா என்றாள். இன்னும் 60,000 இருக்குமா? அதை உன் அக்கௌண்டில் போடுறேன், உன் செலவுகளுக்காக யூஸ் பண்ணிக்க. வேண்டாம்மா, என் செலவுகளை நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஹோமில் இருக்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிடுங்க. பிறகே யோசித்தாள். ஏதோ உண்மையா கல்யாணம் பண்ணிக்கிற போற மனநிலைக்கு நம்மளையே கொண்டு வந்துட்டாங்களே என்று. சரி, அது எப்படியோ இருக்கட்டும், இவ்வளவு நாள் எதுவும் செய்யல, இப்பவாது புத்தாடைகள் வாங்கி கொடுக்கலாம் என்றெண்ணினாள். ஏன் தீபி, உன் செலவுக்கு அது இருக்கட்டுமா? இப்போ வேலை வேற போயிடுச்சு, உனக்குன்னு கையில் கொஞ்சம் காசு வேண்டாமா? இங்கே யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்கம்மா, அப்போ பார்த்துக்கலாம். ஸ்பான்சர் என்றதும் தனது வழக்கமான கேள்வியை மீண்டும் கேட்டாள் தீபிகா. எனக்கு ஸ்பான்சர் பண்ணினது யாருமா? இப்போவாவது சொல்லுங்களேன். தீபிகாவின் செலவுகளுக்கு அவள் 6வது படித்த காலத்திலிருந்து ஸ்பான்சர் செய்திருந்தார் ஒரு பணக்கார பெரியவர். இவள் கல்லூரி படிப்பு முடியும் வரை மாதம் ஒரு தொகை இவளுக்காக சாரதாம்பாள் வங்கி கணக்கிற்கு வந்துவிடும். ஆனால் அவர் யார் என தன்னை தெரியப்படுத்த விரும்பவில்லை. அதனால் சாரதாம்பாள் இவளிடம் கூறவும் இல்லை. அது அவர் கடைபிடிக்கும் வழக்கம். விளம்பரப்படுத்த விரும்புபவர்களுக்கு பெரிதாக அறிவிப்பை வெளியிடுவார். தங்களை வெளிப்படுத்தாது தானம் செய்பவர்களுக்கு தனது பிரார்த்தனையால் நன்றி உரைப்பார். அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அவரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லு. வேற என்ன செய்ய போகிறேன்? ஒரு தேங்க்ஸ் சொல்லதான். அவர் மட்டும் ஸ்பான்சர் பண்ணலன்னா நான் என் இஷ்டப்படி படிச்சிருக்க முடியுமா? இல்லை இங்கேயே இத்தனை வருஷம் எக்ஸ்ட்ரா டிக்கெட்டாக தங்கி இருக்க முடியுமா? நீ என்றைக்குமே எக்ஸ்ட்ரா டிக்கெட் இல்லை. அவராகவே அவரை உனக்கு அறிமுகப்படுத்த விரும்பினால் அன்னைக்கு நான் சொல்கிறேன், சரியா என்றார். என அரைமனதுடன் சம்மதித்தாள். 100 ரூபாய் காசு கொடுத்துவிட்டு 500 ரூபாய் கட் அவுட் வைப்பவர்கள் மத்தியில் இது போன்றவர்களும் இருப்பது சிறந்த விஷயமே என்று எண்ணினாள். சரி, அதை விடுங்க, எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுக்கணும், உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்லுறேன். இவளோடு வாதிட முடியாது, இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டதே பெரிய விஷயம் என்று எண்ணியவர், சரி இப்பவே மொத்தமாக நம்ம புதுமை கார்மெண்ட்ஸில் ஆர்டர் பண்ணிடுறேன், சரியா? அந்த புதுமை கார்மெண்ட்ஸில் அப்படி என்ன தான் இருக்கோ உங்களுக்கு? சலித்தபடி கூறினாள். அடப்போடி போராம பிடிச்சவளே, அந்த அபிநயா பொண்ணோட நல்ல குணத்துக்கு எதுவும் செய்யலாம். இந்த சின்ன வயசுலேயே எவ்வளவு பொறுப்பா இருக்கிறா தெரியுமா? போதும் போதும், ஓவரா புகழாதீங்க. சாரதாம்பாள் அபிநயாவை அவ்வப்போது புகழும்போது பொசசிவ்னஸால் சிறு கோபம் அரும்பினாலும் அவள் மேல் நல்மதிப்பும் அதிக அளவில் உருவாகி இருந்தது. சாரதாம்பாளின் சேவை உள்ளம் கண்டு அவரிடம் மதிப்பு கொண்டவள் சில வருடங்களாக தீபாவளியானால் இங்குள்ள குழந்தைகளுக்கு துணிகள் நன்கொடையாக வழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர். வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்னும் குணம் உடையவளாதலால் தீபிகாவிற்கு அவளை நேரில் பார்க்கும் வாய்ப்பு மட்டும் அமையவில்லை. சரி சும்மா சொன்னேன், அங்கேயே ஆர்டர் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் எடுக்கணும், எல்லாருக்கும் என்பதை அழுத்தி கூறிவிட்டு சென்றாள். தீக்ஷிதனின் அறையில் அமர்ந்திருந்தான் அவன் ஆரோக்கிய தோழன் விக்னேஷ். அவன் குணத்தை போன்றே அழகானவன். பள்ளி காலம் முதலே கொண்ட நட்பு பல்லாண்டுகளாகியும் இன்று பூத்த மலராக தொடர்கிறது. அவன் முகமே அவன் கோபத்தை தெளிவுபடுத்தியது. இன்று தனக்கு கச்சேரி உறுதி என்பதை உணர்ந்த தீக்ஷிதன் முன்னரே தன் அறைக்கு வேறு யாரையும் அனுமதிக்க கூடாதென்று கூறியிருந்தான். ஏண்டா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? இல்லை எங்கேயாவது குத்தகைக்கு கொடுத்துட்டியா
ஹி 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 ஹி. எரும மாடு, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும் என்ன ஆத்திரம் தீராதுடா லூசு பக்கி. பல வசவுகளை சாரமாரியாக வழங்கி தள்ளினான். மாறி மாறி காதுகளை குடைந்து கொண்டான் தீக்ஷிதன். அவனை முறைத்தவன், லவ் பண்ற பரதேசி அதை அந்த பொண்ணு கிட்ட சொல்லி முறையா கல்யாணம் பண்ண வேண்டியது தானே. என்ன ஈர வெங்காயத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க வழியை பார்த்து போயிடலாம்னு டீல் பேசிட்டு வந்திருக்கேன். நான் லவ் சொல்லலாம்னு தாண்டா போனேன். அங்கே இருந்த சுச்சுவேஷனில் லவ்வை சொன்னால் வேலைக்கு ஆகாதுன்னு தான் சரி முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ்வை அப்புறம் பார்த்துக்கலாம்னு கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டேன். ஏஹே, ஓவரா பல்ல காட்டாத, உனக்கு சுத்தமாக சூட் ஆகலை, ரொம்ப கேவலமாக இருக்கு. அப்படின்னா பார்க்காத, மூஞ்ச வேணும்னா அந்த பக்கமாக திருப்பி வச்சுக்க. போடா இவனே. சரி, அவள் முடிவில் அவள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா நீ என்ன பண்ணுவ? என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடா. எப்படியும் அவ என் காதலை புரிந்து கொண்டு என்னை காதலிக்க ஆரம்பிப்பா. அதுவரை நான் காத்திருப்பேன் என்றவன் குரலிலும் மனதிலும் அளப்பரிய நம்பிக்கை இருந்தது. எங்க இருந்துடா இப்படி கிளம்பி வர்றீங்க? அவனவன் ஆசை ஆசையா லவ் பண்ணி ஊரெல்லாம் சுற்றி அப்புறமா போராடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி உங்களை மாதிரியா? ஏற்றி இறக்கி கேட்டான். அப்படின்னு கூட வச்சுக்க, அதில் ஒன்றும் தப்பில்லையே. அப்போ நான் பண்ணுறது மட்டும் தப்பா? தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாம் நம்ம பிரதிலிபியாரை சொல்லணும். ஒப்பந்த காதல்னு சொல்லி சொல்லி இப்படி கிறுக்கு பிடிச்சி அலைய விடுறாரு. இப்படி காதலிக்கிற பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணுறேன்னு கூட சொல்லாமல் கொஞ்ச நாளில் பிரிஞ்சிடலாம்னு டீல் போட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற பார்த்தியா? தில்லு தாண்டா உனக்கு. பார்த்துக்கலாம்டா, ஆனால் நாங்கள் பிரிஞ்சிட மட்டும் கூடாது. அதை சொல்லும் போதே மனசு வலிக்குது என்று கூறும் பொழுதே அவன் முகம் வாடி இருந்தது. பின் அவன் 1 வருடமாக காதலித்து வரும் தேவதை என்றோ? அவளை பிரியவா இத்தனையும் செய்கிறான்? ஆனால் அவள் அதை அறியும் பொழுது என்ன செய்வாளோ? ஏண்டா அப்புறம் எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கிற? நண்பனின் வேதனையை தனதாக்கிய குரலில் கேட்டான். உனக்கு அவளை பற்றி தெரியும் தானே? அவள் கண்டிப்பாக லவ் பண்ணவும் மாட்டா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டாடா. எனக்கு வேற வழி தெரியலை. அவள் பேசிட்டு இருந்ததை கேட்டதும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக நினச்சி அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவள் என் கூட இருக்கிற டைமில் என்னையும் என் காதலையும் அவளுக்கு உணர்த்திடுவேன். அவளும் என்னையும் என் அன்பையும் புரிஞ்சுக்குவா என்ற நம்பிக்கை இருக்குடா, உறுதியோடு கூறினான். அவன் உறுதி சிதையும் நாள் விரைவில் இல்லை என்பதை அறியாது. என்னமோ சொல்கிற, எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். தேங்க்ஸ்டா மச்சி. கல்யாணம் வர அவளுக்கு இதெல்லாம் தெரிந்து விடக்கூடாது. தெரிஞ்சா அப்புறம் கல்யாணத்தையே நிறுத்திடுவா. அதுதான் என் பயமே. 1 வாரத்தில் எதுவும் தெரிஞ்சிடாது. உன்னை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிருந்தா உன்னிடம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பற்றி விசாரிச்சிருப்பா. அதனால் அதை பற்றி கவலைப்படாத. நீ சொல்கிறதும் சரிதான். என்ன இருந்தாலும் மனசு கொஞ்சம் பக் பக்குன்னு தான் இருக்குது. செய்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ பக்கு பக்குன்னு இருக்கா? அதெல்லாம் சரி, இந்த டீல் விஷயம் உங்கள் வீட்டில் தெரியுமா? அப்பாவுக்கு மட்டும் தெரியும் என்று தன் முத்துப்பற்கள் தெரிய சிரித்தான். சரிதான். அது எப்படிடா? எல்லா வீட்லேயும் பசங்க அம்மா செல்லம்மா இருக்காங்க, நீ மட்டும் எப்படிடா இப்படி அப்பா பிள்ளையாவே இருக்க? அம்மா செல்லம் இல்லைன்னு யார் சொன்னா? ஆனால் அவங்க என்னோட அம்மா. ஆனால் அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறத அம்மா கிட்ட சொல்ல முடியாதே. விஷயம் தெரிஞ்ச அப்போ இருக்கு உனக்கு கச்சேரி. அம்மாவை சமாளிச்சுக்கலாம்டா. என்னோட இன்னொரு பலமே அம்மா தான். அம்மா கூட கொஞ்ச நாள் பழகிட்டா அப்புறம் அவளும் அவங்களோட நெருக்கமாயிடுவா. பிறகு நம்ம வீட்டை விட்டு போக யோசிப்பாளா? நல்ல அம்மாக்கள் எல்லாரும் நல்ல மாமியாராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுடா. அம்மா அப்படி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த அம்மாவும் மோசமான மாமியாராக நடந்துக்க மாட்டாங்க. மருமகள் கூட அவங்க பிரச்சனை பண்ணுனா கஷ்டப்பட போகிறது அவங்க பெத்த பிள்ளையும் தானே. பெரிய மாஸ்டர் பிளானாக தான் போட்டுட்ருக்க. எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிதான். அதுக்கு தானே நீங்கள்லாம் இருக்கீங்க. வாடா வா. எங்கே இன்னும் எங்களை இழுக்கலையேன்னு பார்த்தேன். நீங்கள் இல்லாமல் நானா? நோ, நெவர். போதும் நிப்பாட்டு. கூல்டா மச்சி. அதெல்லாம் சரி, வசுமதி வீட்டை எப்படி சமாளிக்க போகிற? ஏண்டா, பிரச்சனைகள் மட்டும்தான் உன் கண்ணில் தெரியுமா என்றவனுக்கும் உள்ளுக்குள் பீதி இருக்கத்தான் செய்தது. பூமழை 9. வசுமதி வீட்டில் எதிர்கொள்ளவிருக்கும் பிரச்சனையை எண்ணி சிறு பீதி இருந்தாலும் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை.
பிரகதீஷின் தங்கைதான் வசுமதி, தீக்ஷிதனின் அத்தை மகள். அவர்கள் தாய் வடிவுக்கு வசுமதியை எப்படியாவது தீக்ஷிதனுக்கு திருமணம் முடித்திட வேண்டும் என்று ஆசை. அவரின் ஆசையோடு மகளின் மனதிலும் லேசான ஆசையை விதைத்து விட்டார். ஆனால் தீக்ஷிதனுக்கோ அதில் துளியும் விருப்பமில்லை. மறைமுகமாக கூறியும் அவர் திருந்துவதாக இல்லை. பிரகதீஷ்க்கு விஷயம் தெரியும்டா. அப்போ அவனுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து பூசை கன்ஃபார்ம். ஏண்டா? அப்புறம் இந்த விஷயத்தில் அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது மவனே, அவனுக்கு அன்னைக்கே சமாதி தாண்டா. அவன் அம்மாவையும் பிரகதீஷையும் அந்த சூழ்நிலையில் நினைத்து பார்த்தவனுக்கு சிரிப்பு பொங்கியது. அதனால தான் அவனை எதுலையும் இன்வால்வ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் அத்தையை எப்படி சமாளிக்க போகிற? சமாளிக்க போகிறது யாரு? அதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்கடா. நாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். பாவம்டா ஆன்ட்டி, வசுமதி அம்மாவை சமாளிக்கிறது லேசுப்பட்ட காரியமா? அவங்களா ஏதாவது முடிவெடுத்துக்கிட்டா நாம் என்ன பண்ணுறது? நமக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல. என்னை கேட்டால் முடிவெடுத்தாங்க. அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதை அவங்களோட வச்சுக்க வேண்டியது தான். அவங்க ஆசைக்காக நான் என் ஆசையை விட முடியுமா? அவங்க கோபம் மொத்தமாக தீபிகா மேலே தான் திரும்பும். அதெல்லாம் தீபிகா சமாளிச்சுக்குவாடா. அதோட யாரோட கோபமும் அவளை நெருங்க நான் விடவும் மாட்டேன் என்றான் உறுதியோடு. ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். நண்பனின் வாழ்வு நன்றாக அமைய வேண்டும் என எண்ணியபடியே கூறினான் விக்னேஷ். கல்யாணத்துக்கு நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வந்துடணும். வேற யாரையும் கூப்பிடலடா. கூப்பிட்டா தேவையில்லாத கேள்விகள் வரும். நான் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறேன், ஓகேவா? சி, நமக்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டிஸ்? நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம். ஓகேடா, பை. கல்யாண மாப்பிள்ளை அதிகம் ஊர் சுத்தாமல் பொறுப்பாயிரு என்று கூறி கிளம்பினான். மாலை தீக்ஷிதன் வீட்டில். அப்பாவும் பிள்ளையும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணி வச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. பொண்ணை கூட என் கண்ணில் காட்டலை. கல்யாணம் என்ன உங்களுக்கு விளையாட்டா போச்சா? ஒரு வாரத்தில் என்ன செய்ய முடியும்? நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. பத்திரிகை அடித்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமா? இன்னும் என்னென்ன வேலைகள் இருக்கு? நீங்கள் பாட்டுக்கு ஏதோ கேசரிக்கின்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்கிறீங்க. தீக்ஷிதனின் தந்தை குருமூர்த்தியை வறுத்தெடுத்து கொண்டிருந்தார் தாய் தெய்வானை. கொஞ்சம் அமைதியா இருமா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். உனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளைதான். அவன் கல்யாணத்தை கிராண்டா செய்யணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை. கல்யாணம்னு வச்சா அந்த முறை இந்த முறை அப்படின்னு சொல்லி அண்ணனை கூப்பிடு, தாய்மாமன் யார் என்று இன்னும் பல ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னு சொல்லும் போதே சொந்தக்காரங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. தேவையில்லாத சங்கடம். அதனால தான் கல்யாணத்தை சிம்பிளாக கோயிலில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா கிராண்டாக ரிசப்ஷன் வச்சிடலாம். ரிசப்ஷனில் யாரும் முறை செய்யணும்னு சொல்லவும் மாட்டாங்க. செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் யாருக்கும் சங்கடம் இல்லை. அமைதியாக எடுத்து கூறினார். ஏங்க இவ்வளோ சிரமப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா? ஊர் உலகத்தில் வேற பொண்ணே இல்லையா என்ன? என்ன பண்ண? உன் பையன் அவளை லவ் பண்ணிட்டானே. அதுவும் சரிதான். வசுமதி மனசில் வேற உங்கள் அக்கா ஆசையை விதைச்சி வச்சிருக்காங்க. இப்போ உங்கள் அக்காவை எப்படி சரிக்கிட்ட போறீங்க? நாம் அவகிட்ட எந்த உறுதியும் கொடுக்கல. அவளா ஏதோ நினச்சிட்டு இருந்தா நாம் எதுவும் செய்ய முடியாது. அதோட வசு நல்ல பொண்ணு, சொன்னால் புரிஞ்சுக்குவா. அதனால் அதை பற்றி யோசிக்க எதுவும் இல்லை. பார்த்துக்கலாம், விடு. உனக்கு சம்மதம் தானே? அதை சொல்லு. நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதாங்க. ஆனால் நான் பொண்ணை பார்க்க கூட இல்லையே. எனக்கு ஆசை இருக்காதா? அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு காட்டி கொடுத்தேன்ல, உன் பையன் லவ் பண்ணுற பொண்ணுன்னு. ஞாபகம் இல்லையா? தூரமாக நின்னவளை காட்டி சொன்னீங்க. முகம் கூட சரியாக ஞாபகம் இல்லை. அதோட அவகிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூட இல்லையே. இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்ற பொண்ணு நான் பார்த்து முடிவு பண்ண வேண்டாமா? இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை? முதல்ல கல்யாணத்தை உன்னை கேட்காம வச்சிட்டோம்னு சொன்னேன். இப்போ பொண்ணை பார்த்து முடிவு பண்ணணும்னு சொல்கிற. அவர் குரல் சற்றே உயர தெய்வானை அமைதியானார். அப்படி இல்லைங்க, எனக்கும் எல்லாரையும் போல நேரில் பார்த்து பேசி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்காதா? இவரை நேரில் கூட்டி போய் அதனால் ஏதாவது சிக்கல் உண்டாகிவிடக்கூடாதே என்ற பயம் குருமூர்த்திக்கு. இல்லையேல் அப்பொழுதே அழைத்து சென்றிருப்பார். எத்தனையோ பிள்ளைங்க வீட்டில் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறாங்க. லவ் பண்ணுறதை பெற்றவங்க கிட்ட சொல்லி அவங்க பெர்மிஷன் கேட்க கூட நினைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம பையன் கல்யாணத்தை நாம் முன்னாடி நின்று நடத்தி வைக்க போகிறோம். அப்புறம் என்னம்மா? என்னமோ சொல்கிறீங்க. அப்பாவும் மகனும் சேர்ந்து தில்லாலங்கடி வேலை எதுவும் செய்யலையே.
அவர்கள் இருவரின் குணமும் ஒற்றுமையும் அறிந்தவர் சந்தேகமாக கேட்டார். அச்சச்சோ, இவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டதே என மனதில் நினைத்தவர், அந்த பொண்ணே இப்பதான் மனசு மாறி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா, இதுல பொண்ணு பார்க்கணும் பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி வராதுமா. நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளோடவே தானே இருக்க போறா. உன் பையன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, கட்டாயம் உனக்கும் அவளை பிடிக்கும். இப்போ சில காரணங்களால் சீக்கிரம் கல்யாணம் வைக்க வேண்டியதா இருக்கு. எனக்கும் உடம்பு முடியல, அது உனக்கே நல்லா தெரியும். என்னாலையும் அலைஞ்சு திரிய முடியாது. அதனால அவன் விருப்பப்படியே இந்த கல்யாணத்தை சிம்பிளா பண்ணி வச்சிடலாம். தன் உடல்நிலை குறித்து பேசினால் மனைவியே சரிக்கட்டி விடலாம் என நன்கறிந்து கூறினார். நீங்க சொல்றதும் சரிதான். முறையா செய்யணும்னா எல்லாரையும் கூப்பிடணும். கூப்பிட்டாலும் கூப்பிடவில்லை என்றாலும் பல பேச்சுக்கள் வரதான் செய்யும். அந்த பொண்ணுக்கு சங்கடம்தான். சரி, அங்க நாம போக வேண்டாம். ஆனா அந்த பொண்ணை ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்ல. சாதாரணமாக அடுத்த குண்டை தூக்கி போட்டார். இதனடா புது பிரச்சனை என்றது உள்மனம். ஆனால் அசராது, ஏண்டி வயசானதுல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம்தான் இருக்கு. அதுக்குள்ள இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றது முறையா? ஆமாங்க, அதை மறந்துட்டேன். சரி, உங்க விருப்பப்படியே செய்வோம் என்றார் முகத்தில் தெளிவில்லாது. மனைவியின் வாடிய முகத்தை கண்டு மனம் வருந்த சரியாக அந்த நேரம் தீக்ஷிதன் வீட்டினுள் நுழையவும், உன் போனை கொஞ்சம் கொடுப்பா என்றார். அவனும் என்ன எதுவென்று கேட்காது போனை எடுத்து நீட்ட அதில் பேட்டர்ன் போட்டு ஓபன் செய்யவும் அழகாக சிரித்தாள் தீபிகா. பள்ளி செல்லும் சிறுவர்களே தங்கள் அலைபேசியை பெற்றோரிடம் காட்ட தயங்கும் நிலையில் எந்த தயக்கமும் இன்றி தீக்ஷிதன் கொடுக்க சர்வ சாதாரணமாக மகனின் அலைபேசியை வாங்கி பார்த்தார் குருமூர்த்தி. பிள்ளைகளிடம் இலகுவான தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் சிறுவயதிலேயே பழக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தார். இந்தாமா, இதுதான் உன் மருமக, நல்லா பார்த்துக்க என்று மனைவியிடம் கொடுத்தார். வாங்கி பார்த்தவர், கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கா, என் மகனுக்கு ஏத்தவதா என்றார் நிறைவோடு. அப்பா, இப்பதான் முகத்துல கலையே வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் அம்மா முகத்தை பார்த்திருக்கணுமே. பேக்ரவுண்ட்ல சோகமா ஒரு மியூசிக் மட்டும்தான் குறைச்சல். சிரிக்காது கூறினார். என்னம்மா, அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? இருவரின் பேச்சை வைத்தே யூகித்து கேட்டான். உன்னை சொல்லணும், உங்க அப்பா கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லு, என்கிட்ட எதையும் சொல்லிடாத என்று முறைத்தார். அப்பா எல்லாம் சொல்லிட்டாரா? யோசனையோடு தந்தையை நோக்க, இல்லை என்று கண்களாலே பதில் தந்தார். அது அவளையே இப்பதான் சம்மதிக்க வச்சேன்மா. அதுதான் அப்பா உன்கிட்ட சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? சரி சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க. இதா வந்துட்டேன் தங்கம் என்று கிச்சனுக்கு விரைந்தார் மகனின் பசி பொறுக்க இயலாத அன்னை. தந்தையும் மகனும் தங்களுக்குள் பேசியபடி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தனர். சற்று நேரத்தில் காஃபியும் சுட சுட மிளகாய் பஜ்ஜியும் எடுத்து வந்தவர் மகனுக்கும் கணவருக்கும் கொடுத்துவிட்டு தானும் எடுத்துக்கொண்டு அமர்ந்தார். என்னங்க, நாளை மறுநாள் நல்ல நாளாக இருக்கு. தாலி எடுத்துட்டு முகூர்த்த புடவையும் வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் மாலை பூ எல்லாம் ஆர்டர் கொடுத்துடுங்க, சரியா என்றார் தீவிரமாக. ஓகேம்மா, நீ என்ன சொல்றியோ அப்படியே செஞ்சிடலாம் என்றவர் மகனிடம். மருமக போட்டோவை பார்த்ததும் உங்க அம்மா ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டா, இனி நம்மளை விரட்டுன்னு விரட்டிடுவா என்று கூற அங்கே சிரிப்பலைகள் படர்ந்தது. அன்றைய தினம் இனிதே கழிய ஆதவன் தன் கடமையை தவறாது செய்ய அழகாய் புலர்ந்தது புது விடியல். வேலைக்கு செல்லாததால் அன்பாலயத்திலேயே இருந்தாள் தீபிகா. பிரதன்யாவிடம் இரவே அனைத்து விஷயங்களையும் கூறியிருந்தாள். அவளும் இவளுக்கு திருமணம் முடிவாகி இருந்த காரணத்தால் இவளை வெளியே அழைக்க வேண்டாமென எண்ணி மாலை நேரில் வருவதாக கூறிவிட்டாள். சாரதாம்பாளுடன் சேர்ந்து அங்குள்ள சிறு சிறு வேலைகளில் உதவிய வண்ணம் வலம் வந்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அகிலா அக்காவிடம் சென்று உரையாடி வரலாம் என்றெண்ணி அவரை காணச் சென்றாள். அங்கே முகத்தில் சோகம் படர்ந்திருக்க கண்களில் வழிந்த நீரை துடைக்க கூட மனமின்றி அமர்ந்திருந்தார் அகிலா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கதை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.